ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, அ கடவுள் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறான் அப்படின்றது நிஜமாவே எனக்கு தெரியல. நெறைய டைம்ல ரொம்ப கஷ்டமான பீரியட்ல அ அழுகைய விட சிரிப்பு தான் வரும்ன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் ஃபுல்லா குடுத்து முடிச்சுட்டு, ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆனது எதுவுமே வந்து வரல. மறுபடியும் இப்போ நான் 1/2 மணி நேரம் வாய்ஸ் ஓவர் வந்து குடுக்க போறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜைக்கு நம்மள யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, யாரோட வீட்டுக்கெல்லாம் நான் போயிருந்தேன் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். எந்த விஷயம் நடந்தாலும் கண்டிப்பா அது நல்லதுக்கா மட்டுமே இருக்கும் அப்படின்னு எல்லா தடவையும் அதே நம்பிக்கையோட தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா இதுவுமே ஒரு நல்லதுக்கு அப்படி தான் நானுமே வந்து நம்புறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம யாரோட வீட்டுக்கு இப்போ போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேஷோட ஃப்ரெண்டு சுப்பிரமணியன். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இது அவங்க வீட்டுக்கு 2வது வருஷம் நான் வந்து வரலட்சுமி பூஜைக்காக வந்து போறேன். ஆ வியாழக்கிழமை அன்னைக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. "சிஸ்டர் உங்களோட நம்பர மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட வீட்டுக்கும், நம்மளோட வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் டிராவல் டைம் வந்து இருக்கும். ஆ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டேன். எப்பவுமே அவங்க ஈவினிங்க்கு மேல தான் பூஜை எல்லாமே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போன வருஷமுமே நான் ஷார்ப்பா ஒரு 4 மணிக்கு போயிருந்தேன். தாம்பூலம் மட்டும் வாங்கிட்டு, மதியம்லாம் சாமிக்கு பிரசாதம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பிரசாதம் தான் வந்து குடுத்துருந்தாங்க. பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல மஞ்சள்ல எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. நெறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டது, "அக்கா ஏன் கால்ல கொலுசு போடல, மெட்டி போடல?" அப்படின்னு. கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா, காலுக்கு ரொம்ப லூஸ் ஆயி அடிக்கடி கழண்டு எங்கேயாவது விழுந்துருது. அதனால போடாம வச்சிருக்கேன். மெட்டியில ஒரு மெட்டிய தொலைச்சுட்டேன். அதனால கல்யாண நாள் அன்னைக்கு மெட்டி வாங்கி போட்டுக்கலான்றதுக்காக தான் போடாம இருக்கேன். வேற எந்த காரணமும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களோட வீட்டுக்கு. அவங்களுக்கு ஆ மஞ்சள் குங்குமம்லாம் கால்ல தடவி விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து தாம்பூலம்லாம் வாங்கிட்டு, ரொம்ப சந்தோஷமா அங்கருந்து கிளம்பிட்டேன். முக்கியமா அவங்களோட பாப்பா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, "அம்மா அந்த ஆன்டிய நான் பார்க்கவே இல்ல. இந்த வருஷம் வருவாங்களான்னு?" சொல்லி கேட்டிருந்தாங்களாம். அவள பார்க்கறதுக்கு தான் போயிருந்தேன். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர். உங்க வீட்டுக்கு வந்தது நிஜமாவே ரொம்ப 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 ஹேப்பியா எனக்கு வந்து இருந்துச்சு. கொஞ்ச நேரம் மழை வர ஆரம்பிச்சுருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்லயே ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தூறல் கொஞ்சம் லேசா மழை அப்பவும் இருந்தது. பட் தூறலா தான் வந்து இருந்துச்சு. அதனால அங்கருந்து கிளம்பியாச்சு. 4:00 போறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் யோசிக்கிறதெல்லாம் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். நம்மள கூப்பிடுறாங்க, மதிச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லாரோட வீட்டுக்கும் போணும் அப்படின்னு எப்பவுமே வந்து நெனப்பேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வளசரவாக்கம் தான் வந்து போயிருந்தேன். வளசரவாக்கம்ல இப்ப நான் போறது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்ணா சிஸ்டரோட வீட்டுக்கு தான். இந்த வருஷம் 2ண்ட் இயர் அவங்களோட வீட்டுக்கு வந்து போறேன். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. சிஸ்டர் ஒரு 4:30க்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. நான் 4:20க்கெல்லாம் போயிட்டேன். சரி அதனால ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழ நின்னுட்டு 4:30க்கா கால் பண்ணேன். அவங்க கால் வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் அவர் தான் சொன்னாரு, "தங்கம் மழை வந்துட்டே இருக்கு. மேல போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. மேல போயிருந்தோம். நாங்க போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்ணா சிஸ்டர் வந்து வீட்ல இல்ல. அவங்க வந்து வெளியில வந்து போயிருந்தாங்க. அவங்களோட அம்மா தான் என்ன பார்த்த உடனே, "தேவிகா தானே வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுட்டு போனாங்க. போன வருஷம் பூர்ணா சிஸ்டரோட அம்மாவ ஃபோன்ல வந்து அவங்களோட பேசியிருந்தேன். என்கிட்ட பேசும்போது, "வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பார்ப்பேன்ம்மா. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் அவங்கள நேர்ல பார்த்ததுல நிஜமாவே எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷமா வந்து இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பூர்ணா சிஸ்டர் வந்து வந்திருந்தாங்க. அவங்களோட வீட்ல அவ்ளோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு மாரி கோவில் மாதிரி அவ்ளோ அழகா வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வாராகி அம்மன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வாராகி அம்மன அவ்ளோ அழகா வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ஹேப்பியா வந்து ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இங்க நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் கலசம் பார்த்தத விட வாராகி அம்மன பார்த்தது தான் ரொம்ப ஜாஸ்தி. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மங்களகரமா இருந்துச்சு. எல்லாத்தையும் அவங்க ஒரே ஆளா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் பூர்ணா சிஸ்டர் வந்து வந்திருந்தாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அவங்களோடையும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இவர் ஆக்சுவலா பூர்ணா சிஸ்டரோட ஹஸ்பண்டு. போன தடவ என்னால அவர மீட் பண்ண வந்து முடியல. பட் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அவர மீட் பண்ணது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா வந்து பேசிட்டு இருந்தாங்க. பூர்ணா சிஸ்டர் தான் அவங்கள எனக்கு இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, "சிஸ்டர் நீங்க போன வருஷம் வீடியோ போட்டிருந்தீங்கல்ல ஷார்ட்ஸு, அத பார்த்துட்டு இங்க கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கோவில் வாசல்ல பூ விக்கிறவங்க நெறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. எங்க போனாலும் தேவிகா சிஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி உங்க வீட்டுக்கு வந்தாங்க?" அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. எல்லார் முன்னாடியும் சொன்னது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா வந்து இருந்துச்சு.
பூர்ணா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடியெல்லாம் பேசிக்க மாட்டோம். பட் அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் இருக்கிற ட்ராவல் டைம் ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து இருக்கும். நாங்களும் வலசரவாக்கம் தான், அவங்களும் வலசரவாக்கம் தான். பட் போன வருஷம் போனதோட சரி, அதுக்கப்புறம் திரும்ப அவங்களோட வீட்டுக்கு நான் போகவே இல்லை. இந்த வருஷம் தான் வந்து போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அவங்களோட வீட்டில் போயிருந்தது. அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பேசியிருந்தாங்க. பூர்ணா சிஸ்டருமே ரொம்ப நேரம் வந்து எங்களோட பேசிக்கிட்டே வந்து இருந்தாங்க. போன வருஷம் காலில் மஞ்சள் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் வந்து கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வளையல், மஞ்சள், குங்குமம், பூ எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வேற ஒரு சிஸ்டர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வீட்டுக்கு போக வேண்டியதாக வந்து இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல என்னால். இருந்தாலும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்குமே அவங்கள விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. பூர்ணா சிஸ்டர் அன்னைக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறது சல்வார் போட்டிருந்தாங்க. அதுலேயே அவங்க ரொம்ப அழகாக தான் இருந்தாங்க. பட் இந்த தடவை சாரீ எல்லாம் கட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க எதுக்கும் மேக்கப் எல்லாம் எதுவுமே போடல. ரொம்ப சிம்பிளாக வெறும் ப்ளவுஸ் அண்ட் சாரீ மட்டும் வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு மை கூட வைக்கல. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவோட ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பார்த்தது. இந்த வருஷம் அவங்களோட கையில் தான் நான் தாம்பூலம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவுமே எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருந்துச்சு. ஏன்னா பெரியவங்க கிட்டேருந்து வாங்குறத தாண்டி அவங்க அவ்வளோ அன்பாக வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்க பொண்ணு பூர்ணாவை எப்படி பார்க்குறாங்களோ சேம் அதே மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. மறுபடியும் இந்த பூஜை ரூமில் வந்து கொஞ்ச நேரம் நின்று ஒரு சாமியுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ பூஜை ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பூர்ணா சிஸ்டருமே நம்மளோட வீடியோஸ் பார்த்து தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கேற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு போன வருஷம் போயிருந்தப்போ என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நீங்களாம் 4:40க்குள்ளே விளக்கேற்றுறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் காலையில் 3:30 to 4 விளக்கெல்லாம் வச்சுருவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. போன வருஷம் போகும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் வந்து போயிருந்தேன். ஐயோ சப்ஸ்கிரைபர்ஸ் கூப்பிட்ருக்காங்க, பட்டு எப்படி இருக்கும் என்ன இதெல்லாம் தெரியாது அப்படின்னு. பட் இந்த தடவை போகும்போது செகண்ட் டைம் தான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஆனால் என்னோட சொந்த சிஸ்டர் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து அவங்களோட வீட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பூர்ணா சிஸ்டர். என்னை இன்வைட் பண்ணதில் எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். சில பேர் கேட்குறது, அக்கா எப்படி எல்லாரோட வீட்டுக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குது. யார் என்னை இன்வைட் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அதுவும் ரொம்ப லாங் இருந்ததுன்னா வேறு ஊராக இருந்ததுன்னா போகிறது கொஞ்சம் கஷ்டம். பட் இங்கே சென்னைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிடுவேன். இது எல்லாத்தையும் தாண்டி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எங்கே போகணுன்னு சொன்னாலும் சரி தங்கம் நீ போகணுன்னு ஆசைப்பட்டியா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் கூட்டிகிட்டு போனதுனால மட்டும்தான் என்னால் நான் நினச்ச மாதிரி என்னை யாரெல்லாம் மதித்து கூப்பிட்டாங்களோ அவங்களோட எல்லாரோட வீட்டுக்கும் என்னால் வந்து போக வந்து முடிஞ்சிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸு. அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், தங்கம் உனக்கு எதாவது கஷ்டமாக இருக்கா இல்லைனா இவங்க வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு கேட்டப்போ கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்க தான் ஆக்சுவலாக பூர்ணா சிஸ்டரோட அம்மா. அவங்க கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி இருந்தோம். அவங்கக்கிட்ட தாம்பூலம் வாங்கினது எனக்கு இன்னும் ஏதோ ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருந்துச்சு. அங்கே இருந்த கொஞ்ச நேரம் நிஜமாவே அடுத்த வருஷம் அவங்களோட வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னால் மறக்கவே வந்து முடியாது. இன்னும் சில பேர் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. எவ்வளோ சொன்னாலுமே மறுபடியும் சொல்கிறது என்னென்னா எனக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பூர்ணா சிஸ்டர் நான் போனதுலேருந்து இப்படி சிரித்த முகமாக தான் வந்து இருந்தாங்க. கொஞ்ச நேரம் தான் என்ன சொல்கிறது அவங்களோட பர்சனலாக தனியாக பேசுகிறதுக்கான டைம் கிடச்சிது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் சிஸ்டரோட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், சிஸ்டர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த சாரியில், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு 2-3 தடவைக்கு மேலே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நிஜமாவே அவங்க அந்த சாரியில் ரொம்ப அழகாக வந்து இருந்தாங்க. அடுத்தது நாங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா ஆலந்தூரில் ஒரு சிஸ்டர் வந்து இன்வைட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பூர்ணா சிஸ்டர்கிட்ட நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். பட் திடீர்னு ஒரு பிளான் சேஞ்சு. ஏன்னா ஆலந்தூர் வந்து போக வேண்டாம்,
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள இன்வைட் பண்ணியிருந்தது கொரட்டூர்ல மகா சிஸ்டர் தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மகாவோட வீட்டுக்கு தான் வந்து இப்போ போறோம். போற வழியில என்னாச்சு அப்டின்னா, நான் வந்து பூர்ணா சிஸ்டர் வீட்டுக்கு போகும்போதும், சுப்பிரமணியன் வீட்டுக்கு போகும்போதும் ஸ்வீட் வாங்கிட்டு போணும்னு நெனச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, மழையா இருந்துச்சு. டைமுக்குள்ள போணும். இந்த பதட்டத்துல என்னால எதுவுமே வந்து வாங்க முடியல. அதனால சரி இனிமே போற வீட்டுக்காவது கண்டிப்பா வாங்கிட்டு போணும். கீழ வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சேன். ஐய்யய்யோ! ஸ்வீட் வாங்கணும்னு நெனச்சோமே வாங்கவே இல்லையே அப்டின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி பழமாவது வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்வீட் கடை அங்க எதுவுமே கிடைக்கல எனக்கு. பழமாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம் மட்டும் போறவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் வந்து வாங்கி எடுத்துக்கிட்டேன். பட் இவங்க 2 பேர் வீட்டுக்கு எடுத்துட்டு போகாது எனக்கு நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மகாவோட வீடு கொரட்டூர்ல இருக்கு. வலசரவாக்கம்ல இருந்து நாங்க கொரட்டூர் தான் வந்து கிளம்பி வந்து போனோம். போகும்போதே மழை வர மாரி இருந்துச்சு. கொஞ்சம் மழையில நனைஞ்சுட்டு, தூறல்ல தூறல் வந்து போட்டுட்டே இருந்துச்சு. அப்படிதான் வந்து போனோம். மகாக்கு 2 தடவ கால் பண்ணோம். பட் பிக் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் இருந்துச்சு. அந்த அட்ரஸ் வச்சு தான் அவங்களோட வீடு வந்து கரெக்ட்டா லொகேஷன் வந்து அனுப்பியிருந்தாங்க. அத வச்சு தான் வந்து போயிருந்தேன். மேல வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து போயிட்டேன். போன உடனே மகாக்கு என்ன பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா அவங்க இருந்தது 2ண்ட் ஃப்ளோர்ல. கரெக்ட்டா அவங்க வீட்ல பூஜை பண்றதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்தெல்லாம் வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து போயிருந்தோம். மகாவோட வீட்டுக்கு போறதா பிளானே வந்து கிடையாது. ஏன்னா மகா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். தங்கம் அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வேற. அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, "நீ போணும்னா கண்டிப்பா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லியிருந்தாரு. போன தடவ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமே 4 பேரோட வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். அ அங்க போயிட்டு வீட்டுக்கு போறதுக்கே நைட்டு 12:50 கிட்ட ஆயிடுச்சு. 12:30 மணி, 1 மணி கிட்ட ஆயிடுச்சா, அதனால இப்ப இந்த வருஷம் இன்னும் 2 பேர் ஆட் ஆயிருக்காங்க. அதனால என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லும்போது, "நீ போணும்னா சொல்லு தங்கம் நான் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லியிருந்தாங்க. மகாவ பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு என்ன அவங்களோட குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. "அக்கா நீங்க கண்டிப்பா வரணும்" அப்படின்னு. மகா ஆக்சுவலா ஒரு டாக்டர் அவங்க. அ என்னால அப்போ வந்து போக வந்து முடியல. அதுக்கப்புறம் கண்டிப்பா வரேன் மகா. எப்பயாவது மெசேஜ் பண்ணுவாங்க. வீடியோஸ் பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சு அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா வரேன் மகா அப்படின்னு சொல்லியிருந்தேன். மகா ஒரு தடவ பேசும்போதும், அக்கா எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட்டே வந்து பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப காலையில கூட மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அக்கா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது நிஜமாவே மகாலட்சுமியே வந்த மாதிரி எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மகா சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. மகாவோட வீட்ல அவங்களோட அம்மா, மாமியாரு, அதுக்கப்புறம் அவங்களோட தம்பி ஒய்ஃப்ன்னு நெனைக்கிறேன். அவங்களுமே வந்து வந்திருந்தாங்க. எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து பார்த்ததுல எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கரெக்ட்டா போனதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து தான் நான் வந்து சாமியும் வந்து கும்பிட்டுருந்தேன். அது இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா வந்து இருந்துச்சு. அவங்க வீட்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கலசம்லாம் வச்சு, ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. மகா கையால எல்லாமே மகா தான் சமைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டுருந்தேன். எல்லாமே சூப்பரா வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்ல அக்கா, தம்பிக்கு கொஞ்சமா சர்க்கரை பொங்கல் வச்சிருக்கேன், பொங்கல் வச்சிருக்கேன், வடை வச்சிருக்கேன். ஸ்ரதனுக்கும், தேவேஷ்க்கும் கண்டிப்பா கொண்டு போய் குடுங்கன்னு ஒரு பாக்ஸ்ல வேண்டவே வேண்டான்னு சொல்லியும் கேட்காம கொண்டு வந்து குடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மகாவோட வீட்டுக்கு எனக்கு வந்து போனது. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அவங்களோட வீடு. அதனால எப்படி இருக்கும்? அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். வீடு ஃபுல்லாவே சுத்தி காமிச்சாங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தாம்பூலம் அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம்லாம் வச்சுட்டு, தாம்பூலம்லாம் வாங்கிட்டு கீழ கிளம்பிட்டேன். போகும்போது தூறல் கொஞ்சம் ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சுருச்சு. மகா மேலருந்து கீழ வந்து, "அக்கா அந்த கொடையாவது எடுத்துட்டு போங்க. நீங்க மழையில நனைஞ்சுட்டு போயிட போறீங்க" அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல மகா ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு கொடைய குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க அங்கருந்து வந்து கிளம்புனோம். பட் காலைல பேசும்போது கூட, "நீங்க மழையிலே போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. ஆனா நீங்க வீட்டுக்கு" நான் கேட்டிருந்தேன், "மகா நான் வீட்டுக்கு வருவேன்னு உனக்கு தெரியுமான்னு?" கேட்டப்ப, "நான் கண்டிப்பா நம்பினேன்க்கா நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க மதியமே வருவீங்கன்னு நெனச்சேன். வந்து பார்த்துட்டு கிளம்பிருவீங்கன்னு. ஆனா கரெக்ட்டா நாங்க சாமி கும்பிடுற டைம்ல நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி மகா சொன்னது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இவங்களெல்லாம் நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல வந்து பார்க்குறேன். ஆனா ஒருத்தர் கூட என்ன புதுசா பார்க்குற மாரியெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கவே இல்ல. அவங்க வீட்ல கூட பிறந்த ஒரு அக்காவோ, தங்கச்சியோ, அவங்களோட ரிலேட்டிவ் இருந்தா எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்களோ, அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச பர்சனலான ஒரு பெர்சன எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, அத விட இன்னும் ஸ்பெஷலா தான் வந்து பண்ணியிருந்தாங்க. நானும் அவரும் சேர்ந்து அவங்களோட அம்மாகிட்டயும், மாமியார்கிட்டயும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தாம்பூலம் வாங்கிட்டு, அங்கருந்து ரொம்ப சந்தோஷமா கெளம்பிட்டோம். தேங்க் யூ ஸோ மச் மகா. உங்க வீட்ல எல்லாரையும் பார்த்ததுல நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மாதாவரம் தான் வந்து போக போறோம். மாதாவரத்துல
இந்த சிஸ்டரோட வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தேன். இவங்க ஒரு 1 வீக் முன்னாடி மெசேஜ் போட்டிருந்தாங்க. இவங்கள நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. "அக்கா எங்களோட வீட்ல வரலட்சுமி பூஜை வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க வரணும்" அப்படின்னு. "சிஸ்டர் என்னால வர முடியுமான்னு தெரியல. நெறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொன்னேன். "அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. கண்டிப்பா நீங்க வரணும்" அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு. இவ்ளோ உரிமையா நம்மள கூப்பிடுறாங்க. கண்டிப்பா நம்மள மதிச்சு கூப்பிடுறவங்கள நம்ம மதிச்சு வீட்டுக்கு போணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நான் பார்க்குறேன். அவங்களுக்கு நான் வந்ததுல அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க முகம் ஃபுல்லா வந்து வெறும் சிரிப்பா மட்டும் தான் வந்து இருந்துச்சு. பட் எனக்குமே அவங்களோட வீட்ல வேற யார் வீட்டுக்கோ போயிருக்க மாரிலாம் இல்ல. ரொம்ப கம்ஃபர்ட்டா தான் வந்து இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலா ஸ்கூல் டீச்சரா வொர்க் பண்றாங்களாம். எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க டீச்சர் அப்படின்றது. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோவில்ல பூசாரியா வந்து இருக்காரு போல. நெஜமாவே சொல்றேன். அவங்க வீட்ல நம்ம கோவில்ல பார்க்குற மாதிரி அம்மன் எப்படி அலங்காரம் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்ளோ அழகா இருந்துச்சு அந்த அம்மன பார்க்கறதுக்கே. ஆ அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டு வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துளசி மாடம் வந்து வச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்னேன் சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கீழ இப்ப தான் புதுசா குடுத்துன வந்திருக்காங்களாம். அவங்களுமே வரலட்சுமி பூஜைக்காக வந்து வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்கள மீட் பண்ணதுமே. துளசி செடி பத்தி கேட்டிருந்தேன். அழகா செங்கல்லாம் வச்சு, விளக்கெல்லாம் ஏத்தி, அந்த விளக்கு கொஞ்சம் கூட அசையவே இல்ல. பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா வந்து இருந்துச்சு. எல்லா விஷயங்களும் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, "நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அந்த அண்ணா பாரு, அவங்க ஒய்ஃப வந்து தங்கம், செல்லம்னு கூப்பிடுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே காமிப்பேன்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தாம்பூலத்துக்கு எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிட்டு வந்து இருந்ததுல, எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. டிராவல் டைம் இது எல்லாத்தையும் தாண்டி, என் ஹஸ்பண்ட் என்ன கூட்டிட்டு போனது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் கூட்டிட்டு போனத விட, இந்த வருஷம் 2 பேர் வீட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவே கூட்டிட்டு வந்து போயிருக்காரு. உட்கார வச்சு தாம்பூலம் வந்து குடுத்தாங்க. சில பேர் வீட்ல எந்திரிச்சு வாங்க சொல்றாங்க. சில பேர் வீட்ல ஒரு வீட்ல ஒரு பழக்கம் இருக்கு. நான் குங்குமம் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டேன். பட் அவங்களுக்கு வந்து வச்சு விடல. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ! குங்குமம் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குங்குமம்லாம் வச்சு ஆசீர்வாதம்லாம் வந்து பண்ணியிருந்தேன். அவங்க வீட்ல ஒரு 20 மினிட்ஸ் வந்து இருந்திருப்போம். அதுக்கப்புறம் அங்கருந்து நான் சித்ராவோட வீட்டுக்கு வந்து போனோம். அங்கருந்து டிராவல் டைம் எவ்வளோன்னு கேட்டப்போ, 45 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆ இருந்தாலும் சரி வந்த உடனே தாம்பூலம் வாங்கிட்டு கிளம்புனா நல்லா இருக்காதுல்ல. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குமே ரொம்ப ஹாப்பி அவங்கள மீட் பண்ணது. தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்க என்ன இன்வைட் பண்ணதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப 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 சந்தோஷமா வந்து இருந்துச்சு. அவங்களோட வீட்ல பூஜை சாமி எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத காமிக்கிறேன். ஆக்சுவலா இது என்னோட ஃபோன்ல வந்து எடுத்திருந்தது. அதனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவரோட மொபைல்ல சார்ஜ் இல்ல. சார்ஜ் போட்டிருந்தோம். ஆ நீங்க வீடியோல பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே கண்டிப்பா இத வந்து நான் எடுத்திருந்தேன். இன்னும் அவரோட ஃபோன்ல எடுத்திருந்தா இன்னும் கிளியரா வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. காலையில கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, "சிஸ்டர் இனிமே எங்களோட வீட்ல எந்த ஃபங்ஷன்னாலும் கண்டிப்பா உங்கள இன்வைட் பண்ணுவேன். நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு. சொந்தக்காரங்க கூட இப்படியெல்லாம் நம்மள கூப்பிடுவாங்களான்றது தெரியல. ஏன்னா, என்னெல்லாம் அவங்களுக்கு யாருன்னே பெருசா தெரியாது. பட் இருந்தாலும் என்ன ஒரு வீடியோல பார்க்கும்போது கூட என்னோட சொந்த அக்கா மாதிரி நெனச்சு தான் அவங்க வந்து என்ன இன்வைட் பண்ணாங்கன்றத, அவங்க பேசுற வார்த்தையிலயும் சரி, அவங்க என்கிட்ட நடந்துக்கிறதுலயுமே சரி, என்னால அத புரிஞ்சுக்க வந்து முடிஞ்சுச்சு. அங்கருந்து அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சித்ராவோட வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. சித்ராவோட வீட்டுக்கு போன வருஷம் போகும்போது கரெக்ட்டா மணி நைட்டு 10:50. "அக்கா நீங்க எப்ப வரீங்களோ அப்பதான் நான் விரதத்த முடிப்பேன்" அப்படின்னு சித்ரா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. சித்ரா வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு போறது இது வந்து 3வது வருஷம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அ சித்ராவோட வீட்டுக்கு தான் வரலட்சுமி பூஜைக்கு வந்து போயிருந்தேன். ஒரு 3 வருஷமா எனக்கு சித்ராவ தெரியும். ஒரு நாள் கூட இதுவரைக்கும் எனக்கு கால், மெசேஜ் பண்ணாம இருந்ததே கிடையாது. முன்னாடியெல்லாம் சித்ரா கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது பேசுவேன். பட் இப்பலாம் அது கூட எனக்கு டைம் இல்ல. ஆம் இருந்தாலுமே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துரும். "அக்கா என்ன பண்றீங்க? குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா? தம்பி என்ன பண்றான்?" அப்படின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து வந்துரும். இந்த பாப்பா ஆக்சுவலா என்ன பார்த்துட்டு தான் போணும் அப்படின்றதுக்காக, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அந்த பாப்பாவையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. சித்ராவுக்கு நான் போனதுல அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, "இரு சித்ரா, பொறுமையா பண்ணு. நீ வந்த உடனே சித்ராக்கு என்ன பண்றதுன்னே தெரில தேவி" அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. சித்ராவுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஏன்னா எப்பவுமே சித்ராவுக்கு என்ன அவ்ளோ பிடிக்கும். அது ஏன் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. நெறைய பேர் சொல்வாங்கல்ல, ஒருத்தங்க மேல பாசமா இருப்பாங்க. பட் வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி பைத்தியமா லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சித்ராவுக்கு என்ன நிஜமாவே என் மேல ஒரு பெரிய பைத்தியம்னே கண்டிப்பா வந்து சொல்லுவேன். நான் ஒரு தடவ மெசேஜ் பண்ணி, கால் பண்ணி எடுக்கலனா கூட, "அக்கா என்ன ஆச்சு? ஏதுன்னு" ஒரு நாளும் நான் பண்ற எல்லா விஷயத்துலயும் சித்ரா வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து நெனைக்கும்.
அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாராம். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எத்தன நாள் சொல்லியிருக்கேன், சீக்கிரமா எந்திரின்னு சொல்லிட்டு. பட் நீ ஒரு தடவ கூட எந்திரிச்சதே இல்ல. ஆனா நான் சொல்லி மாத்திக்காத ஒரு விஷயத்த, நீ வந்து அவங்க பண்றத பார்த்துட்டு மாத்தியிருக்க அப்படின்னு சித்ராவுமே என்கிட்ட அடிக்கடி சொல்லும். எங்க அப்பா, அம்மா சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. பட் என் லைஃப்ல நான் எதையுமே மாத்திக்கணும்னு நெனச்சதே கிடையாதுக்கா. ஆனா நீங்க எப்போ உங்களோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சனோ, நீங்க எப்போ என்னோட லைஃப்ல வர ஆரம்பிச்சீங்களோ, அதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப ஹாப்பியா மாறிடுச்சு. இப்பலாம் நான் சீக்கிரமா எந்திரிக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து என்கிட்ட எப்பவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். சித்ரா அம்மா அன்னைக்கு போனப்போ கூட என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. தேவி சித்ரா என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி "உனக்கு அடுத்தது எனக்கு தேவி அக்கா தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைன்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். நான்லாம் இவங்களுக்கெல்லாம் எதுவும் பெருசா பண்ணதெல்லாம் வந்து கிடையாது. எதுவுமே பண்ணதில்ல. ஆனா ஏன் என் மேல இவ்வளோ அன்பு அப்படின்றதெல்லாம் நிஜமாவே எனக்கு இதுவரைக்குமே வந்து புரியாத ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. சித்ரா சொல்றது, அது லைஃப்ல என்ன விஷயம் நடந்தாலும், "அக்கா கண்டிப்பா அதுக்கு காரணம் நீங்க மட்டும் தான்க்கா. நான் இன்னைக்கு கோவிலுக்கு போனேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நீங்க தான்க்கா" அப்படின்னு. அது லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். சித்ராவுக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது கண்டிப்பா எனக்கு எல்லார விட எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். அவங்களோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு கற்பூரம்லாம் வந்து காமிக்க சொன்னாங்க. கற்பூரம்லாம் காமிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சித்ரா கையால தாம்பூலம் வந்து வாங்கியிருந்தேன். சித்ரா ஒரு கிஃப்ட்டுமே வந்து வச்சிருந்துச்சு. நான் எதுக்கு சித்ரா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டெல்லாம் எனக்கு குடுத்துருந்துச்சு. ஸ்ரதனுக்கு கண்டிப்பா கொண்டு போய் மறக்காம இந்த பொம்மைய குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையுமே வந்து குடுத்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சித்ராவோட அம்மாவ பார்த்ததுல எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி. அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னோட அம்மா மாரி தான் கண்டிப்பா வந்து தோணும். அவங்களோட அம்மாவுமே வந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பியிருந்தேன். சித்ராவுக்கு என்ன அனுப்புறதுக்கு மனசே வந்து கிடையாது. "அக்கா போணுமா, போணுமான்னு" கேட்டுட்டே இருந்துச்சு. அவங்க அம்மா தான் சொன்னாங்க, "இங்கேருந்து அவங்க மறுபடியும் ஈசிஆர் போணுமா, எவ்வளோ நேரம் ஆகும் சித்ரா? நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. அவங்கள சீக்கிரமா அனுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு வழியா கிளம்பி கீழ வந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸா யாருன்னு தெரியல. பட் அவங்க வந்துட்டு, "உங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். பட் எங்கன்னு தான் எனக்கு தெரியல" அப்படின்னு கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்டயும் பேசிட்டு, சித்ரா வீட்ல எல்லாரையும் பார்த்தது எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு, அதே சந்தோஷத்தோட அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் வந்து கிளம்பியாச்சு. இதுல இன்னும் ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, என்னால அ ஆலந்தூர்ல இருக்கிற சரிதா சிஸ்டர் வீட்டுக்கு மட்டும் போக முடியல. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் சித்ரா வீட்லருந்து கிளம்பும்போதே மணி வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 9:30 மணி. நான் பவானி அக்கா வீட்டுக்கு போறதுக்கு கண்டிப்பா 10:30 மணி ஆயிடும். அங்கருந்து மறுபடியும் ஆலந்தூர் போனோம் அப்டின்னா, கண்டிப்பா விடிஞ்சிரும். அதனால அவங்ககிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தேன். "சிஸ்டர் தயவு செஞ்சு தப்பா நெனச்சுக்காதீங்க" அப்டின்னு சொல்லிட்டு. அவங்களுமே அடுத்த நாள் ஊருக்கு போறாங்க. அதனால அதுக்கப்புறம் வரேன் அப்டின்னு சொல்லிட்டேன். பவானி அக்கா வீட்டுக்கு போகும்போது கரெக்ட்டா மணி 10:55 எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பவானி அக்கா வீட்டுக்கு போயிட்டு, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, தாம்பூலம் வந்து வாங்கியிருந்தேன். பவானி அக்காவ பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்னோட லைஃப்ல ஆ எனக்கு ரொம்ப புடிச்ச பெர்சன்ல இவங்களுமே வந்து ஒருத்தங்க. பவானி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் குடும்பம் சீரியல்ல தான் எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கு. இத பண்ணலாமா, வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்டின்னா, பவானி அக்கா சொல்றது, "கண்டிப்பா பண்ணு தேவி. உன்னால கண்டிப்பா அத பண்ண முடியும்" அப்டின்னு சொல்லுவாங்க. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணத்துல இவங்களுமே வந்து ஒருத்தங்க. ஏன்னா பட்ஜெட் குடும்பம் பண்ணும்போது தான் பிசினஸ் பண்ணலாமா, வேண்டாமான்னு பெரிய யோசனையில இருந்தேன். "நீ பண்ணலனா யார் பண்ணுவாங்க தேவி? கண்டிப்பா பண்ணு. உன்னால எல்லாமே முடியும்" அப்டின்னு சொல்லி எனக்கு வார்த்தையால ஒரு பெரிய சப்போர்ட் குடுத்தது பவானி அக்கா தான். "அக்கா வீடு வாங்கலான்னு இருக்கேன்னும்போது, கண்டிப்பா பண்ணு தேவி உன்னால முடியும்னு" சொன்னாங்க. "அக்கா வீடு லோன் க்ளோஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன்னும்போது, நகையெல்லாம் வச்சிடலாமான்னு பார்க்குறேன்னும்போது, தாராளமா பண்ணு தேவி நல்ல யோசனை" அப்படின்னு சொன்னாங்க. "அக்கா தம்பிங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் மொத்தமா பே பண்ணலான்னு நெனைக்கிறேன். இருக்கிறதெல்லாம் எதையாவது ரெடி பண்ணி போட்டுன்னும்போது, நல்ல விஷயம் தாராளமா பண்ணு" அப்படின்னு சொன்னாங்க. என்னோட எல்லா நல்ல விஷயமும் பவானி அக்கா மூலியமா தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். எது ஸ்டார்ட் பண்ண போறேனாலும் பவானி அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு அவங்கள அவ்ளோ வந்து புடிக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு பெர்சன் அவங்க. அத தாண்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பெர்சன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. ஆ இதோட போன வருஷம் அவங்கள மீட் பண்ணேன். திரும்ப இப்ப தான் பார்க்குறேன். வருஷத்துல ஒரு 4 தடவ, 5 தடவ பேசுறதே பெருசா இருக்கும். இருந்தாலும் ஆ ரொம்ப நாள் பேசாத மாரிலாம் இருக்காது. டெய்லி பேசிக்கிற மாரி தான் எங்களுக்கு எப்பவுமே ஃபீல் ஆகும். பவானி அக்காவ பார்த்ததுல நிஜமாவே எனக்கு அவ்ளோ பெரிய ஒரு சந்தோஷம். எப்பவுமே இவங்களோட லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பெர்சன்ல பவானி அக்கா ஃபர்ஸ்ட் இருப்பாங்க எப்பவுமே. அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போம்போது கரெக்ட்டா மணி 12:50 ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு எல்லாரையும் மீட் பண்ணது. தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ புடிச்சிருந்ததா இல்லையான்றத மறக்காம சொல்லுங்க. தேங்க் யூ.